இங்க ஹீரோயின் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு இப்ப அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்ல வராங்க. ஹீரோயினோட அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்க அம்மா இப்ப வழிக்கு தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினால தான் அவங்க அம்மா கீழே விழுந்துட்டதா இப்ப அண்ணன் சொல்றான். இப்ப டாக்டர் அவங்க படுத்த படிக்க ஆயிட்டாங்க, கூட ஒருத்தர் இருந்து பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோயினை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி அம்மாவை பாத்துக்க சொல்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணம் குழந்தை எல்லாம் பிறந்துட்டு, ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல. அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணியும் நானும் சேர்ந்து அம்மாவை பாத்துக்கிறோம், நான் வேலைக்கு போட்டுமான்னு கேக்குறாங்க. ஆனா அண்ணியும் என்னால உங்க அம்மாவை பாத்துக்க முடியாது, நீ தானே காரணம், நீயே பாத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. சொந்தத்துல ஒருத்தருக்கு 45 வயசு ஆகுது, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இவங்களுக்கு வயசு ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ காலேஜ்ல அரியர் வச்சுட்டு படிக்காம சுத்திட்டு இருக்காரு. இப்ப பிசினஸ் பண்ணணும்னு அப்பா கிட்ட பணம் கேட்கறாரு. ஆனா அப்பாவோ பிசினஸ்ல சரிப்பட்டு வராது, ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவோ கோவப்படுறாரு. ஃப்ரெண்ட் Facebookல ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் செட்டில் ஆயிருப்பாரு, நானும் அதே மாதிரி பண்ண போறேன்னு சொல்றாரு. ஹீரோயினோட அண்ணன் வெளிநாட்டுல இருக்காரு. இப்ப அம்மாவோட வயிற்றுக்கு காசு அனுப்புறேன், ஆனா பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றதால ஹீரோயின் தான் செலவு பண்ணிட்டதா சொல்லி திட்டுறாரு. ஹீரோயினா நான் வீட்டை விட்டு வெளியே கூட போறது இல்லை, மேல பழி போடாதன்னு சொல்லிடுறாங்க. அண்ணியும் எங்க காசுல உட்காந்து சாப்பிடுறதால நீ இப்படிதான் திமிரா பேசுவேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோ கோவப்பட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. ஹீரோவா நிறைய பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. இப்ப அதுல ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினா நிறைய இடத்துல வேலை தேடுறாங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. மேனேஜரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகாததால இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி வேலையை கொடுத்துறாரு. ஹீரோயினோ அண்ணாவோட காசுல இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன், நான் சொந்த கால்ல நிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்கு போறாங்க. மேனேஜரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஹீரோ Facebookல பார்த்த பொண்ணு கிட்ட பேசலான்னு இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருப்பாரு. அங்க இருக்க பொண்ணுங்களை எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு வயசான அங்கிள் தான் வராரு. பார்த்தா இவர் தான் இவ்வளவு நாள் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. ஹீரோவா நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு எஸ்கேப் ஆயிருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறாங்க. ஹீரோவை Facebookல நல்லா படிச்சு வேலையில இருக்கிறத போட்டிருப்பாரு. ஹீரோயினுக்கு இவ்வளவு நாளா Facebookனா என்னன்னே தெரியாம இருந்திருக்கும். கூட வேலை செய்யறவங்க ஓபன் பண்ணி கொடுத்திருப்பாங்க, ஆனா வயசு கம்மியா போட்டிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருப்பாரு. இவங்கள பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்குது. ஹீரோயின் பேங்க்ல வேலை செய்யறாங்கன்னே அவர் லவ் பண்றாரு. பொண்ணு தானே இப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணனும் அந்த 45 வயசு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. ஆனா ஹீரோயினும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. அவரோ சீக்கிரமா லோன் கிடைக்கும்னு ஒத்துக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் போயிருக்காங்க. இப்ப ஹீரோயினோ வீட்டுல டூர் போறதா சொல்லி கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க. இப்ப கல்யாணமும் முடிஞ்சிருது. ஆனா ரெஜிஸ்ட்ராரோ என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட 10 வயசு அதிகமா இருக்குன்னு கேக்குறாரு. இதை கேட்ட ஹீரோவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க.